சீர்காழி அருகே உப்பனாறு கரை பல ஆண்டுகளாக உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யாததால் விளைநிலங்களுக்கு செல்லும் மழைநீர். கரையை சீரமைக்கவும் உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புதுத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளை மணல் கிராமம். இந்த கிராமம் உப்பனாறு இடது கரையில் அமைந்துள்ளது. இங்கு பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்கள் ஒருபோகம் சம்பா சாகுபடியை நம்பியுள்ளனர். உப்பனாறு இடது கரையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உடைப்பு ஏற்பட்டு இதுவரை கரை பலப்படுத்தாமலேயே உள்ளது. நேற்று நள்ளிரவு பெய்த மழையிலே இந்த பகுதியில் நேரடி நெல் விதைப்பு செய்த 50 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் இனி வரும் நாட்களில் மழை பெய்தால் கரை உடைப்பிலிருந்து விவசாய நிலங்களில் உட்புகும் மழைநீரின் அளவும் அதிகரித்து சம்பா பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும். எனவே உடைந்த கரையை பலப்படுத்தி தரவும் புதுத்துறை ஊராட்சியை சேர்ந்த வெள்ளை மணல் தாழ்வான பகுதி பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் புதுத்துறை பகுதியை கணக்கீடு செய்து வெள்ளை மணல் பகுதியில் நிவாரணம் சரியாக வழங்கப்படவில்லை. எனவே வெள்ளை மணல் பகுதியில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளப்பள்ள கிராமம் புதுத்துறை உப்பனாறு ஆற்று கரை உடைச்சிக்கிட்டு விவசாய நிலத்தில் உள்ள தண்ணி உள்ள பாஞ்சிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் விவசாய நிலம் விவசாயம் பண்ணியிருக்கோம். அதில் 30 ஏக்கர் கிட்ட விவசாய நிலத்தில் தண்ணியில் முழுவிட்டு கிடக்குங்க. 20 ஏக்கர் கிட்டத்தட்ட முழாமல் இருக்குது. நைட்டு மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக அதுவும் தண்ணி முழுவிடும். இருக்கிற சூழ்நிலை தண்ணி வெடியிலனா விவசாய நிலம் சுத்தமாகவே அழிஞ்சிடும். வேளாண் துறை கணக்கிறப்ப புதுத்துறை வெள்ளப்பழத்தையும் மென்ஷன் பண்ணி போடுறப்ப புதுத்துறை விவசாயம் நல்லா விளையிறப்ப அதை டார்கெட் பண்ணி போடுறப்ப எங்களுக்கு வெள்ள நிவாரணமும் இன்சூரன்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேது. அதில் இந்த மாவட்ட ஆட்சியர் ஐயர் வெள்ளப்பழம் தனிப்பட்ட முறை கணக்கீடு செஞ்சு வெள்ளப்பழத்துக்கு மட்டும் உரிய நிவாரணமும் வெள்ள நிவாரணம் மாதிரி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் உப்புநாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா கரெக்டான தண்ணி போக மாட்டேங்குது. அந்த அணையை சரிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக முழுவிடுச்சு. எங்களுக்கு வெள்ள நிவாரணம் ஒன்றும் கிடைக்கல. இன்சூரன்ஸ் பண்ணவும் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போது பூத்துறை தனியாக வெள்ளப்பள்ளம் தனியாக எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணவும் நிவாரணமும் கொடுக்கணும். ஏன்னா ஒன்றா போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஏன்னா கரையை சரி பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு தண்ணி இதே வருஷம் இதே பிரச்சனையாக இருக்கே தொல்லையாக இருக்குது. எங்களுக்கு கலெக்டர் ஐயா சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு. நன்றி.